Hello students, welcome to BoostArts online class. This is account section. Now we are in chapter 1. Now we are going to do the exercise number 19. நம்ம exercise number 18, 17லாம் போட்டிருக்கோம். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ நம்ம இந்த சம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? நீங்கள் எக்ஸசைஸ் நம்பர் 17, 18 ஈஸியாக போட்டுட்டீங்க அப்படின்னா போட்டு பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் நம்பர் 19 அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக புரிஞ்சுப்பீங்க, சீக்கிரமாக உங்களால் போடவும் முடியும். ஓகேவா? சம் போடலாமா? எஸ், யூ கேன் see exercise number 19. Arun carries on hard-work business and does not keep his book on double entry basis. The following particulars have been extracted from his book. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா particulars 31/12/2017, 31/10/2018. ஓப்பனிங் இயர், இது க்ளோசிங் இயர். உங்களுக்கு தெரியும் ஓப்பனிங் இயர் ஒன்று இருக்கும், க்ளோசிங் இயர் ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் 2,40,000 2,40,000 இருக்குது. ஸ்டாக் இன் ட்ரேட் அப்படிங்கிறது 1,20,000 1,70,000 இருக்குது. டெட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க 40,000 51,500 சொல்லியிருக்காங்க. கிரெடிட்டர்ஸ் அப்படிங்கிறது 50,000 45,000. கேஷ் அட் பேங்க் அப்படிங்கிறது 30,000 53,000. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அது கீழே பாருங்கள், அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31/12/2018 ஷோட் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஜஸ் பாருங்க, வேஜஸ் இருக்குது. வேஜஸ் 65,000, கேரேஜ் அவுட்வர்ட் 7,500, சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 28,000, கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ் 6 lakhs, ட்ராயிங்ஸ் 10,000. இதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த டீட்டெயில் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் போட போகிறோம். இதில் பாருங்கள் சொல்லியிருக்காங்க டோட்டல் சேல்ஸ் டூரிங் த இயர் வேர் 7,70,000. ஸோ டோட்டல் சேல்ஸ் அவங்களே சொல்லிட்டாங்க என்ன இருக்குது 7,70,000. பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் டியூரிங் த இயர் வேர் 30,000. தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள் 30,000 போட்டிருக்காங்க, 30,000. அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வேர் 25,000. depreciation land and building by 5% provide 1 lakh, that is 15,500 for doubtful dates and prepare trading and profit loss account for year ending 31st December. உங்கள் புக்கில் பாருங்கள் 31st December 2018 and balance sheet as on that date அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் உங்கள் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சம் போடும்போது நமக்கு என்னென்ன தேவை, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் நம்ம போட போகிறோம். இப்போ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம என்னென்ன தேவை, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் தேவை, க்ளோசிங் ஸ்டாக் தேவை. ஸோ ரெண்டு இருக்கான்னு பாருங்கள். எங்கே இருக்குது, ஸ்டாக் இன் ட்ரேட் அப்படின்னு இருக்குது. ஸ்டாக் இன் ட்ரேடில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1,20,000 1,70,000 சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் இன் ட்ரேட் உங்கள் கையில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன வேணும், பர்ச்சேசஸ் அண்ட் சேல்ஸ் வேணும். ஓகே, பர்ச்சேசஸ் அண்ட் சேல்ஸ்க்கு நம்ம பார்க்கும்போது இங்கே இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. டோட்டல் சேல்ஸ் டியூரிங் த இயர். ஸோ நம்ம என்ன சொல்லிட்டாங்க, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 7,70,000 சேல்ஸ் இருக்கா, நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். ஆனால் இது கூட இன்னொன்று கொடுத்துருக்காங்க, டோட்டல் சேல்ஸ் கூட ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஓகேவா? சரி, அது அப்படி இருப்பான், கவனிச்சிங்க, நான் அப்படி சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்துங்க பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் டியூரிங் த இயர் இருக்குது. ஆனால் இங்கே என்ன இல்லை, பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்களா, இல்லை, டோட்டல் சேல்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேசஸ் கொடுக்கல. ஸோ நம்ம பர்ச்சேசஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம் பர்ச்சேசஸ்ஸு, டோட்டல் கிரெடிட்டர்ஸ் கண்டுபிடிச்சா பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? போன சம் நம்ம என்ன போட்டோம், டோட்டல் டெட்டர்ஸ் போட்டோம் இல்லையா, க்ளோசிங் டெட்டர்ஸ் கண்டுபிடிக்காங்க. இங்கே என்ன இல்லை, பர்ச்சேசஸ் இல்லை. பர்ச்சேசஸ் இல்லைனாலும் கேஷ் பர்ச்சேஸ் இருந்தாலும் சரி, கிரெடிட் பர்ச்சேஸ் இருந்தாலும் சரி, என்ன தேவை நமக்கு கண்டிப்பாக கேஷ் பர்ச்சேஸ் ஆர் கிரெடிட் பர்ச்சேஸ் ரெண்டுமே அங்கே இருக்கணும். ஸோ ரெண்டில் சப்போஸ் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேஷ் பர்ச்சேஸ் மட்டும் வந்திருக்கும் இல்லையா, வாட்டர் மேபி அங்கே நமக்கு என்ன தேவை, பர்ச்சேசஸ் தேவை. இங்கே பர்ச்சேஸ் இல்லை, ஆனால் கடன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்கே யார் இருக்காங்க, கிரெடிட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கடனுக்கு விற்றுருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா, சாரி கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நான் அது என்ன பண்ணுறேன், அங்கே பர்ச்சேஸஸ் நான் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று நமக்கு தேவையான விஷயம், இது வந்து ட்ரேடிங். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட், தட் இஸ் ட்ரேடிங் போடும்போது நமக்கு வேணுங்கிறது ஓப்பனிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கு, பர்ச்சேசஸ், சேல்ஸ்.
இது இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது நடுவில் இந்த வேஜஸ் இதெல்லாம் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கண்டிப்பாக வேணும் அவசியம் கிடையாது. ஆனால் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா வேஜஸ் அப்படிங்கிறது 65,000 இருக்குது. அதுமாதிரி கேரேஜ் அவுட்வேர்ட் அப்படிங்கிறது 7,500 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, அதையும் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிப்போம். சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். இன்னும் நமக்கு என்ன வேணும், பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டுக்கு என்ன வேணும் நமக்கு, ஃபஸ்ட்டு எடுத்து நமக்கு தேவை ஓப்பனிங் கேபிட்டல். இங்கே இருக்கான்னு பாருங்கள். ஓப்பனிங் கேபிட்டல் பற்றி எங்கேயுமே சொல்லலை, கொஸ்டினில் எங்கேயுமே ஓப்பனிங் கேபிட்டல் பற்றி அங்கே பேசவே இல்லை. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, சரி, இந்த டீட்டெயில் வச்சு நம்மளால் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணுமா, யோசிச்சுப்பாங்க, பண்ணலாம். ஏன் அப்படின்னா நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்குது. தட் இஸ் க்ளோசிங், அதாவது ஓப்பனிங் 31/12/2017 போன வருஷத்தோட டீட்டெயில்ஸ் எங்கிட்ட இருக்குது. ஆனால் என்ன இல்லை, கேபிட்டல் மட்டும்தான் இல்லை, அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் பற்றி அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நான் என்ன முடிக்க போகிறேன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் சான் அப்படின்னு போட்டு நான் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் கண்டுபிடிப்பேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ்க்காக. ரெண்டாவது ஓப்பனிங் கேபிட்டல் தேவை, அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் போடுவோம், அப்புறம் பேலன்ஸ் ஷீட் போடுவோம். ஓகேவா, ரொம்ப ஈஸியான சம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த சம்மை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் இதே சம்மை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்த்து போடுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. ரெண்டாவது தடவை மறுபடியும் போடுங்க, உங்களுக்கு தப்பு வரும். மூணாவது தடவை மறுபடியும் போடுங்க, அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு ஞாபகம் வரும். 4th டைம் போடும்போது உங்களுக்கு வந்து ஓஹோ நம்ம இதுதான் பண்ணியிருக்கோம், இப்படி வந்தால் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போயிடும். எங்கேயுமே உங்களுக்கு டவுட் வராது. ஸோ ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ இந்த சம்மை நம்ம போடலாம். ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம சம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் கையில் வச்சுக்கோங்க. கொஸ்டின் இல்லாமல் நம்மளால் சம் போட முடியாது. ஓகேவா, என் கையில் இங்கே கொஸ்டின் இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்கள் புக் எடுத்துங்க, கொஸ்டின் கையில் வச்சுக்கோங்க. கொஸ்டின் இல்லாமல் நம்மளால் சம் போட முடியாது. ஸோ கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் சம் போட போகிறேன் பாருங்கள். இங்கே நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம் என்ன போட போகிறோம், ஃபஸ்ட்டு நமக்கு தேவை டோட்டல் கிரெடிட்டர்ஸ், தட் இஸ் பர்ச்சேசஸ் தேவைப்படும். பர்ச்சேசஸ் நம்ம என்ன தேவை, டோட்டல் கிரெடிட்டர்ஸ் தேவைப்படும் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள் டோட்டல் கிரெடிட்டர்ஸ். ஸோ நான் ஃபார்மேட்டில் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் போட போகிறேன். டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட், இங்கே கிரெடிட்டும் இங்கே டெபிட்டும் போடுறோம். எப்பயும் போல் பர்டிகுலர்ஸ் ருபீஸ், பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஓகேவா, போட்டோமா. நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு கிரெடிட் சைடு மட்டும் போடுறேன் பாருங்கள், டெபிட் சைடு போடுறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது டோட்டல் கிரெடிட்டர்ஸ். டோட்டல் கிரெடிட்டர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன போடுவோம் கிரெடிட்டர்ஸ்க்கு, ஃபஸ்ட்டு இந்த சைடு ஓப்பனிங்ஸ் வரும் இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு. சரி, இங்கே பாருங்கள் 2 என்னென்னு போடுவோம் கேஷ். நெக்ஸ்ட் என்ன வரும் 2 பர்ச்சேசஸ் ரிட்டன். நெக்ஸ்ட் என்ன வரும், இங்கே ரிட்டர்ன்ஸ் இருக்குது, அப்புறம் என்ன இல்லை டிஸ்கவுண்ட்டில் இல்லை. ஸோ நான் அதில் எடுக்கல. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் பேலன்ஸ் கேரி டவுன் கொண்டு போயிடுறேன் டேரெக்டாக. இங்கே வந்து ஓப்பனிங் கிரெடிட்டர்ஸ் பேலன்ஸோட ஓப்பனிங் எங்கே வரும், எப்பவுமே கிரெடிட் சைடு தான் வரும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கே வர ஆன்சர் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக பர்ச்சேசஸ் இருக்கும். இந்த பர்ச்சேஸ் என்னன்னு சொல்லுவோம், நம்ம பேலன்சிங் ஃபிகர்னு சொல்லுவோம், இல்லைன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு நமக்கு தெரியறதுக்காக சொல்லுவோம். ஓகேவா, சரி, இப்போ இதில் பாருங்கள் நான் என்ட்ரி போடுறேன். கேஷ் பாருங்கள், கேஷ் உங்ககிட்ட என்ன இருக்குது புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் அப்படிங்கிறது 6 lakhs இருக்கா, எங்கே இருக்குது கிரெடிட்டர்ஸில் பாருங்கள், சைடில் இன்னொரு பக்கம் இந்த சைடில் பாருங்கள், தட் இஸ் கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ். கீழே அது இன்ஃபர்மேஷன் ஃபார் த இயர் எண்டிங் இருக்கா, அதில் பாருங்கள் 6 lakhs இருக்குது பாருங்கள், அந்த 6 lakhs தான் கேஷ் ரிசீவ்டு. ஸோ நான் என்ட்ரி போட்டுவிட்டேன். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கீழே டோட்டல் சேல்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் பாருங்கள் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டியூரிங் த இயர் வேர் 30,000 சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 30,000 நான் இங்கே போட்டுவிட்டேன்.
நெக்ஸ்ட் பேலன்ஸ் brought down அப்படிங்கிறது ஓப்பனிங் கிரெடிட்டர்ஸ். ஓப்பனிங் கிரெடிட்டர்ஸ் எங்கே இருக்காங்க, அந்த டேட் 2 இயர்ஸ் கொடுத்துருவாங்க. 31/12/2017 வந்து ஓப்பனிங், 31/12/2018 கிரெடிட்டர்ஸ் வந்து க்ளோசிங். அப்போ ஓப்பனிங் கிரெடிட்டர்ஸ் அப்படிங்கிறது 50,000 அப்படியே போட்டேன். இங்கே க்ளோசிங் கிரெடிட்டர்ஸாக இருக்கவங்க இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது 45,000. ஸோ நான் அதையும் இங்கே போட்டேன். இப்போ இது ரெண்டையும் நான் டோட்டல் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பாருங்கள். இந்த டோட்டல் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல 50,000 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,75,000 வருது. ஓகேவா? சரி, நான் இப்போ போடும்போது 6,75,000 நான் போட்டேன். இங்கே 6,75,000 போட்டிருக்கேன். இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6,25,000 வரும் இல்லையா? இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சிட்டேன். நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், கிரெடிட் பர்ச்சேஸ் நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு போட போகிறது என்னது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பனிங் இல்லையா? ஸோ நான் இங்கே போகிறோம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன் என்ன டேட்டில் போட போகிறோம், 30, தட் இஸ் ஓப்பனிங் இல்லையா? ஸோ என்ன வரும், 01, தட் இஸ் 1/1/2018 அவங்களே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இயர் பாருங்கள், இந்த இடத்துல இயர் அப்படிங்கிறது ஜான்வரி டு டிசம்பராக இருக்குது. ஜான்வரி டு இப்போ நான் இங்கே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடுறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு சைடு என்னென்னு போடுவோம், லைபிலிட்டின்னு போடுவோம், இன்னொரு சைடு அசெட்டுன்னு போடுவோம் இல்லையா? ஸோ நான் இங்கே போகிறேன் லைபிலிட்டிஸ் ருப்பீஸ், அசெட்ஸ் ருப்பீஸ். ஓகேவா? ஸோ இந்த லைபிலிட்டி சைடு ஃபஸ்ட் நம்ம எழுதிடலாம். நமக்கு என்னென்ன தெரியுமோ இங்கே பாருங்கள், புக்கில் இருக்க அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ் நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்குது, அது அசெட். ஸ்டாக் இன் ட்ரேடுங்கிறது அசெட். டெட்டர்ஸ் அப்படிங்கிறது அசெட். கிரெடிட்டர்ஸ் அப்படிங்கிறது லைபிலிட்டி. கேஷ் அட் பேங்க்ங்கிறது அசெட். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு லைபிலிட்டி சைடில் இருக்கிற கிரெடிட்டர்ஸ் மட்டும் எழுதுவோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அது ஈஸியாக இருக்கும். ஸோ கிரெடிட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு 50,000 இருக்காங்க. அந்த 15,000 அப்படியே போட்டேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேஷ் அட் பேங்க் 30,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு டெட்டர்ஸ் இருக்காங்க. டெட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 40,000 இருக்குது, நான் அப்படியே போட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் இன் ட்ரேட் இருக்குது. ஸ்டாக் இன் ட்ரேட் இது நீங்கள் ஓப்பனிங் தான் பார்க்கணும், க்ளோசிங் டேட்டை பார்க்கக்கூடாது. ஓகேவா? 1,20,000 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்குது. லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,40,000 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்னு சொல்லுவோம், கேபிட்டல். ஓகேவா? இது என்ன கேபிட்டலாக இருக்கும், ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல். சரி, டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இங்கே 30,000, 40,000, 1,20,000, தட் இஸ் 2,40,000 இருக்குது. இதெல்லாமே ஆட் பண்ணும்போது நமக்கு வர டோட்டல் பார்த்திங்கன்னா 4,30,000 இருக்குது. இந்த 4,30,000 நம்ம இங்கேயும் போடுறோம். போடும்போது டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது 3,80,000. ஓகேவா? 3,80,000. சரியா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இது ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போட போகிறது என்ன போட போகிறோம், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? சரி, இங்கே நான் லைன்லாம் போட்டுருக்கேன். நம்ம சம் போடலாம். இங்கே பாருங்கள், நான் டைரெக்டாக போட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்னென்னு எழுதுவோம், ஃபார் த இயர் எண்டட், ஃபார் தி இயர் ended 31/12/2018. ஓகேவா? சரி, இப்போது இங்கே நம்ம காலம் ஒன்று போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த காலத்தில் நம்ம எது போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் அசட்ஸ், பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ். பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அடுத்து பண்ண போகிறது நமக்கு தெரியும். ஃபஸ்ட் நம்ம எழுத போகிறது என்னது, டு ஓப்பனிங் ஸ்டாக் இல்லையா? டு
ஓப்பனிங் ஸ்டாக் எழுதுவோம். ரெண்டாவது டு பர்ச்சேசஸ் எழுதுவோம். இந்தாண்ட பை சேல்ஸ்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் இருந்தால் எடுக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி ஓப்பனிங் ஸ்டாக் என்னென்னு பாருங்கள். 1,20,000 இருக்குது, அப்படி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸஸ் பார்த்திங்கன்னா 6,25,000 கண்டுபிடிச்சோம். இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் சொல்லியிருக்காங்க, ஒரு 30,000 சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 30,000 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணும்போது 5,95,000 ஒரு ஆன்சர் வருது. அதே மாதிரி சேல்ஸ் பார்த்திங்கன்னா 7,70,000 இருக்குது, நம்ம அப்படியே எழுதிடும். இதில் லெஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு வரும். ஓகேவா, இது வந்து ஒரு 25,000 இருக்குது. ஸோ நம்ம இதை மைனஸ் பண்ணும்போது 7,45,000 கிடச்சிச்சா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. என்ன இருக்குது? வேஜஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், வேஜஸ் எவ்வளோ இருக்குது? 65,000 இருக்குது. அதை நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். ஓகேவா, இந்தாண்ட நம்ம எடுக்க போகிறது க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. அந்த க்ளோசிங் ஸ்டாக் எடுத்துக்கலாம். எடுக்கும்போது 1,70,000 ஒரு ஆன்சர் வருது. ஓகேவா, நம்ம அதை போடுறோம். சரி, இப்போ நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எதுவுமே இல்லை. செக் பண்ணுங்கள், கொஸ்டினை செக் பண்ண எதுவும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அக்கௌண்ட்டை இங்கே நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள், நம்ம போடுறோம். ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு இங்கே ஆட் பண்ணுவோம். இங்கே ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 9,15,000 ஒரு ஆன்சர் வரும். இங்கே நம்ம 9,15,000 போடுவோம். ரைட்டா? இப்போது இதுக்கப்புறம் நம்ம இதை மைனஸ் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும்போது தட் இஸ் 1,20,000, ஒரு 65,000, 5,95,000. இது 3 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நம்ம 9,15,000 கூட மைனஸ் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். இப்போது நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,80,000 வருது. ஓகேவா, 7,80,000 ஒரு ஆன்சர் வருது. நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7,80,000 கூட இந்த 9,15,000 நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1,35,000 ஒரு ஆன்சர் வருது. இது என்னென்னு சொல்லுவோம், நம்ம இதை தான் என்ன சொல்லுவோம், கிராஸ் ப்ராஃபிட். என்னென்னு சொல்லுவோம், கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சரி, இந்த கிராஸ் ப்ராஃபிட் நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், கேரி டவுன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ கிராஸ் ப்ராஃபிட் இங்கே கொண்டு வந்துட்டோம் இல்லையா? கிராஸ் ப்ராஃபிட் கொண்டு வந்துட்டோம். தட் இஸ் ப்ராட் டவுன். கீழே நம்ம கொண்டு வந்திருக்கோம். எவ்வளோ கொண்டு வந்திருக்கோம்? 1,35,000 கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் இருக்கான்னு பாருங்கள். என்ன எக்ஸ்பென்சஸ்? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் புக்கில் கேரேஜ் இன்வர்டாக இருந்தால் டைரக்ட் எடுத்துருப்போம். இங்கே என்னது? கேரேஜ் அவுட்வேர்டு அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் அ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா, ஸோ கேரேஜ் அவுட்வேர்டு அப்படிங்கிறது இங்கே 7,500 இருக்குது. அப்படியே போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்குது. சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்குது, அதையும் நான் போட்டுக்கிறேன். தட் இஸ் 28,000 ஒன்று வருது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கு. தட் இஸ் டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறீங்க, டு டிப்ரிசியேஷன். லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளோ இருக்குது அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்துட்டு அதுலேருந்து என்ன பர்சன்டேஜ்னு பாருங்கள், அதை நம்ம இங்கே மைனஸ் பண்ணுவோம். தட் இஸ் 5%. லேண்ட் அண்ட் பில்டிங் அப்போ வந்து 2,40,000 இருக்குது. அப்போ 2,40,000 ஒரு 5/100 கண்டுபிடிப்போம் இல்லையா? கண்டுபிடிச்சிட்டு நம்ம இது இங்கே என்ன பண்ணுவோம், தட் இஸ் பார்த்திங்கன்னா 12,000 வரும் உங்களுக்கு. இந்த 12,000 அவுட்டர் காலத்தில் நம்ம இங்கே போட்டலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, 1,500 என்ன பண்ண டெட்டர்ஸ்க்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் தட் இஸ்ங்கிறது இங்கே தான் வரும். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ், டவுட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ப்ரொவிஷன் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்னு சொல்லுவோம் கரெக்டாக. ஓகே, அது நம்ம இங்கே போடும்போது தட் இஸ் 1,500. ஓகேவா, வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இங்கே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1,35,000 இருக்குது. ஓகேவா, இங்கே 1,35,000 இருக்குது. இந்த சைட்லையும் 1,35,000 நம்ம போடுவோம். ஆனால் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40
40,000. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வருது வந்து நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 49,000 வரும். ஸோ இந்த 49,000 நம்ம என்ன பண்ணுறோன்னா 1,30,000 35,000 மைனஸ் பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது 86,000. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இந்த 86,000 டு நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணுவாங்க, கேரி பண்ணுவோம் இல்லையா, கேரி டவுன் அப்படின்னு போடுவோம். ஓகேவா. சரி, இப்போ நம்ம கண்டுபிடிச்சி நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம போடுறது பேலன்ஸ் ஷீட்டு. இந்த பேலன்ஸ் ஷீட் பார்த்திங்கன்னா நம்ம என்ன எழுதுவோம், பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் டேட் என்னென்னு பாருங்கள், 31/12/2018. ஓகே, நம்ம இங்கே எப்பயும் போல் லைப்ரரிஸ் எழுதுவோம். நெக்ஸ்ட் ருப்பீஸ் போடுவோம். இங்கே அசட்ஸ்ன்னு போட்டு ருப்பீஸ் காலம் போட்டிருப்போம். ஓகேவா. இப்போ நம்ம எழுத போகிறது ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பாருங்கள். அசட் சைடில் பார்க்கலாம், அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அசட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த க்ளோசிங் டேட் இருக்கு இல்லையா, 31/12/2018 இதில் இருக்க அசட்டை ஃபஸ்ட் எடுப்போம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அட் பேங்க் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ நம்ம அதை எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன எடுக்கணும், அதை க்ளோசிங் பேலன்ஸ் இருக்க 53,000 53,000 இருக்கு இல்லையா, அதை எடுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாக் இன் ட்ரேட் இருக்குது, டெட்டர்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறது டெட்டர்ஸ் கூட என்ன இருக்குது, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. 51,500 இருக்கா, அதுக்கு லெஸ் ப்ரொவிஷன். என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ப்ரொவிஷன் லெஸ் பண்ண போகிறோம். ப்ரொவிஷன் வந்து 1,500 சொல்லியிருக்காங்க, அதை நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு 50,000 அவுட்டர் காலத்தில் காமிச்சிட்டோம். சரியா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெட்டர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாக் இன் ட்ரேட் இருக்குது. ஸ்டாக் இன் ட்ரேட் நம்ம அப்படியே போட்டுக்கலாம், அதுக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இல்லை. 1,70,000 அப்படியே போட்டேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம எழுதணும், என்ன எழுதணும், இங்கே க்ளோசிங் ஸ்டாக்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நம்ம எழுதுவோம். ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். க்ளோசிங் ஸ்டாக் எங்கே இருக்குது, ஓப்பனிங் க்ளோசிங் டேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 1,70,000 இருக்குது. நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஓகேவா. அப்புறம் பாருங்கள், லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்குது. இந்த லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படிங்கிறது நமக்கு டிப்ரிசியேஷன் இருக்குது இல்லையா. ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் 2,40,000 இருக்குது. இது கூட டிப்ரிசியேஷன் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல மைனஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் 5% கண்டுபிடிச்சோம் இல்லையா, தட் இஸ் 12,000 மைனஸ் பண்ண நமக்கு இங்கே 1,70,000 அப்படி ஒரு ஆன்சர் வருது. ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லேண்ட் அண்ட் பில்டிங் போட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது இந்த இடத்துல டிப்ரிசியேஷன் எல்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம போட போகிறது லேண்ட் அண்ட் பில்டிங். ஓகேவா. லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து 2,40,000 இருக்குது. உங்களுக்கு புரியுதுக்காக நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இது கூட லெஸ் டிப்ரிசியேஷன் லெஸ் பண்ணுவோம் இல்லையா. லெஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ 12,000 நம்ம டிப்ரிசியேட் லெஸ் பண்ணுவோம். டிப்ரிசியேட் லெஸ் பண்ணால் நமக்கு வருது பார்த்திங்கன்னா 2,28,000 இருக்கும் இல்லையா. ஸோ 2,28,000 நம்ம டிப்ரிசியேட் மைனஸ் பண்ணிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் போட வேண்டியது என்ன இருக்குதுன்னு பாருங்கள். எதுவும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் அக்கௌண்ட்டை இங்கே க்ளோஸ் பண்ண போகிறேன். அதுக்கே மாதிரி இந்தாண்ட நம்ம பார்க்கும்போது லைப்ரரி சைடில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிரெடிட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எழுதிக்கலாம். ஸோ கிரெடிட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க நமக்கு 45,000 இருக்காங்க, அதை நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டோம் இல்லையா, அதில் இருக்க கேபிட்டல் வந்து 3,80,000 இருக்குது. ஓகேவா, நான் அப்படியே போட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறோம், அதுலேருந்து நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ண போகிறோம். நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வந்தது, 86,000 வந்ததுங்க. அதை நம்ம ஆட் பண்ணுறோம்ப்பா. ஆட் பண்ணும்போது 4,66,000 ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா. சரி, இப்போ இந்த 4,60,000 கீழே பாருங்கள் ஒரு ட்ராயிங்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இருக்கா. ட்ராயிங்ஸ் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். 10,000 ட்ராயிங்ஸு மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 4,56,000 அப்படின்னு ஒரு ஆன்சர் வருது. சரியா, இதுதான் வந்திருக்கு.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4,56,000 இங்கே 4,50,000 இருக்குது இல்லையா? இதை ஆட் பண்ண என்ன வரும் உங்களுக்கு? ஆட் பண்ணி பாருங்கள். இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன வரும்? 5,01,000 அப்படின்னு ஒரு ஆன்சர் வருது. இங்கேயும் ஆட் பண்ணும்போது 5,01,000 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வருது. ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆயிடுச்சு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணிட்டோம்? இங்கே பேலன்ஸ் ஷீட் டேலி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் என்ன ஆகுது? டேலி ஆகுது. அப்போ உங்கள் சம்மு கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் என்ன நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம்னா நமக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும். தட் இஸ் டோட்டல் டெட்டர்ஸா, கிரெடிட்டர்ஸா, என்ன வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது தட் இஸ் உங்களுக்கு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு என்னென்ன வேணும். ட்ரேடிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், சேல்ஸ். மற்றது இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் போடும்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது ரெண்டே விஷயந்தான். ஒன்று ஓப்பனிங் கேபிட்டல் இல்லையா? ஓப்பனிங் கேபிட்டல் இருந்தாவே நம்ம என்ன பண்ணலாம்? ஓரளவுக்கு சம் போடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு அது ஓப்பனிங் கேபிட்டல் வேணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடுவோம். இல்லை வேண்டாம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஓப்பனிங் டேட்டில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வராது, க்ளோசிங்கில் மட்டும்தான் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் வரும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்கள் சம் போடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் நீங்கள் பாருங்கள் இன்னொரு விஷயம். இதில் நமக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பாருங்கள். எக்ஸசைஸ் நம்பர் 19 நம்ம போட்டிருக்கோம். இல்லுஸ்ட்ரேஷன் 19 ஹோம் ஒர்க்கை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அனுப்பி நீங்கள் என்ன பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு ஆப் மூலிமா சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.